எல்லாருக்கும் நமஸ்காரம். வழக்கம் போல் இன்றைக்கும் இந்த எபிசோட்னு சொல்லலாம், வீடியோன்னு சொல்லலாம். 3 சமஸ்கிருத சுபாஷிதானின்னு சொல்லாலே அந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன். அதுவும் எகெயின் சாணக்கிய நீதியிலேருந்து தான். அதாவது இது வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயங்கள். ஏன்னா சாணக்கிய நீதினு எடுத்துட்டா அதில் கொட்டி கிடக்கு ஏற்கனவே. அவர் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கார். நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறத நான் இதில் டீல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி 3மே பார்த்தேன்னா வெரி ரெலவெண்ட் டு அவர் டே டு டே லைஃப். அதில் முதலாவது அந்த முதலாவது கேட்டுள்ளலாம். மனசா சிந்ததம் காரியம் வாச்சா நைவ பிரகாஷயே. मनसा चिंततं कार्यं वाचा नैव प्रकाशयेत्. मंत्रेण रक्षयेत् गूढं, मंत्रेण रक्षयेत् गूढं, कार्ये चापि नियोजयेत्, कार्ये चापि नियोजयेत्. கேட்டேன் இல்லையா? மனசா சிந்தித்தம் காரியம் அப்படின்னு அது போகிறது. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா அதை யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாத அப்படிங்கிறார். இது எஸ்பெஷலி பிஸ்னஸ் பண்ணுறவாளாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறவாளாக இருக்கட்டும், அதை யாரோடையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் அதை செயல்படுத்தினா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறார். இது நம்ம இன்னைக்கு நிதர்சன வாழ்க்கையில் பார்த்தேன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா, அதாவது அவளுக்கு தங்கிட்ட வச்சுக்க முடியாது. உனக்கு தெரியுமா, நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு உற்சாகம் மட்டும் இல்லை, அவளுக்கு ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சுக்கோங்களேன். அதை 10 பேர்கிட்ட சொன்னால் அது அதுக்கு ஒரு வைடர் பப்ளிசிட்டி கிடைக்கும், அண்ட் நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர்கிட்ட சொல்லிடுவாள். இது நான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் சொல்கிறேன். அதாவது நான் என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் இருந்ததுனால, அண்ட் ஒன்ஸ் அகெயின் என்னோட மென்டர் கேபியோடு இருந்ததுனால எங்களுக்குள்ளே ஏற்பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன். அதாவது கேபி என்ன பண்ணுவார்னா, அவரோட இப்போது சினிமா டிஸ்கஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியாத வாழ்க்கை நான் சொல்கிறேன். பொதுவாக என்ன பண்ணுவான்னா, அந்த டைரக்டருங்கிறவர் அவருக்கு ஒரு அசோசியேட் டைரக்டர் இருப்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பா, அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு இருப்பா, டயலாக் ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே, இது மாதிரி பல. அவள் என்ன பண்ணுவான்னா எல்லாம் ஒரு கூட்டமாக உட்காந்துப்பா. அதுவும் என்ன சொல்கிறது, அது ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி ஒரு 10 பேர் மாற்றி கதையை அலசி ஆராயிற மாதிரி டிஸ்கஷன்லாம் நடக்கும். அண்ட் அதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ்னால் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னால் நிறைய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கும் அது வழிவகுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாள். அண்ட் இன்னொன்று நான் எப்போவுமே சொல்லுவேன், இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவேன். அதாவது எனக்கு ஒரு விஷயம் இன்னி வரைக்குமே புரிஞ்சதில்லை. அது என்னமோ சினிமா டிஸ்கஷன்னா ஹோட்டலில் ரூம் போட்டு, இல்லை வெளியூருக்கு போய் ஒரு சம் ஹில் ஸ்டேஷனில் போய் டிஸ்கஷன்லாம் பண்ணுவாள். அஃப்கோர்ஸ் அது அவளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கலாம், அது வேறு விஷயம். நான் எப்போவுமே எனக்கு என்ன தோணுன்னா, விஷயம் இங்கேருந்து வரணும், நம்ம மைண்டில் இருக்கிறது தானே வரும். அது அங்கே போய் அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இந்த சென்ஸ், அது ஒரு அமைதியான இடத்துல எங்களுக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாள். ஏன்னா தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எங்கே இருந்தாலும் எண்ணங்கள், அதாவது இஃப் யூ ஆர் ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன் இருந்தால், அதுதான் இதில் கூட பார்த்தேன்னா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா நீ யார்ட்டையும் டிஸ்க்ளோஸ் பண்ணாத, நீயே பண்ணு அப்படிங்கிற சாணக்கியன் சொல்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, கம்மிங் பேக் டு திஸ் ஒன். அப்போது கேபி சார் என்ன பண்ணுவார்னா, வேறு யாரையுமே டிஸ்கஷன் ஒரே ஒருத்தர் தான் வச்சுப்பார் அவர். அதாவது அனந்து சார்னு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஹூ வாஸ் எ ரைட் ஹேண்ட் மேன் ஃபார் கேபி சார். ஸோ அவரும் இவரும் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவார். நல்லதோ கெட்டதோ தப்போ ரைட்டோ வாட் எவர் இட் இஸ், அவள் 2 பேர் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் என்ன டிஸ்கஷன் நடக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. அனந்து சாருக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் இன்ட்ராக்டிங் வித் ஒரு 20 வருஷம். அந்த பிரேமி அப்படிங்கிற சீரியல் இருக்கு இல்லையா, அதில் நாங்கள் 2 பேரும் சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா, நானும் அவரும் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
அந்த கதை வெளியில் யாருக்குமே தெரியாது, என்னங்கிறதே தெரியாது. திடீர்னு வந்து ஒரு நாள் எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு, அந்த அசோசியேட்லாம் இருக்குது, அவளுக்கெல்லாம் என்ன இது கதை, என்ன கதை வரப்போகுது, என்ன கதை, அந்த எதிர்பார்ப்புலேயே இருப்பா. திடீர்னு சரிப்பா பூஜை போட்டு விடலாம் நம்ம அப்படின்ட்டுருவார். என்ன நடக்கிறது அவர் மனசில் என்ன இருக்குது யாருக்குமே தெரியும். இதில் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன். இப்போ எஸ்பெஷலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, நீங்கள் கூட நிறைய பார்த்துருப்பேன். அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் யாராவது திடீர்னு இது என்னோட கதை அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு வருவான். அது கோர்ட்டுக்கு போகும், கேஸ் வரும், அதுக்கப்புறம் அதை வந்து வேற மாதிரி சால்வ் பண்ணிடுவா. ஏன்னா கதை வந்து வெளியில் போயிடுறது. இதுவே வந்து யாருக்குமே சொல்லாமல் நம்ம மட்டும் நம்மளுக்குள்ளேயே வச்சுட்டு பண்ணினோம்னா வெளியில் வரவே வராது. அது ஒரு அனுகூலமாக இருக்கும். இது வந்து நான் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால நான் சொல்கிறேன். ஆனால் இதே தான் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். இப்போ ஒரு கார்பரேட் ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சில ரகசியங்கள், ஒரு சில நுணுக்கங்கள் நம்மள்ட்ட இருக்கும். அது பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு. ஆனால் நம்மளோட வந்து ஒரு வேகத்தில் அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை, அதான் எனக்கு தான், நான் புதுசாக அதை பண்ண போகிறேன்ப்பா, இன்னோவேட்டிவாக பண்ண போகிறேன்ப்பா அப்படின்ட்டு நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வெரி பர்பஸ் வில் கெட் டிஃபீட்டட். அதனால வந்து இந்த இந்த இதில் வந்து சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, நெவர் லெட் அவுட் யுவர் சீக்ரெட்ஸ். அதாவது பிஸ்னஸாக இருக்கட்டும், ப்ரெடாமினென்ட்லி பிஸ்னஸ் வச்சுக்கோங்களேன், இல்லை வேறு எந்த விஷயமா இருக்கட்டும். அதாவது நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேண்ட் வாங்க போகிறேன், இல்லை கார் வாங்க போகிறேன். இதில் வந்து இன்னொன்று ஒரு இருக்குது, அந்த திருஷ்டிங்கிற விஷயம். அதுக்கு நான் போகல. பட் என்னென்னா, பல பேரோட அந்த சொல்லுவா தெரியுமா, கண்ணு பட்டுடும்பா, வயத்தறிச்சலும்பா. அந்த ஆஸ்பெக்டுக்கு நான் போகாமல் நான் சொல்கிறது என்னென்னா, வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, இல்லை ஒரு அலையன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களில் வந்து என்னென்னா, ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் நம்ம சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அது கைகூடும் கைகூடாமல் போகலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் நம்ம 10 பேர்கிட்ட அதை சொல்லிட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஐயோ இவாள்கிட்டெல்லாம் சொன்னதுனால தான் இது இந்த மாதிரி ஆயிடுத்தோ அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. அது அவளோட எண்ணங்கள்னால பாதிப்பு ஏற்படக்கூடிய இதுவும் பாசிபிலிட்டியும் இருக்குது. அதனால த பெஸ்ட் திங் ஃபார் அஸ் டு டூ இஸ், பொதுவாகவே சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் அது கைகூடுற வரைக்கும் நம்ம வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அது ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், அதான் சொன்னேன், ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்லை நம்ம பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ வந்து ஒரு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம். நடந்து முடியட்டும், என்ன அவசரம் இப்போ? அதனால ஒரு கன்சல்டேஷனுக்கு போனோம்னா அது 10 பேர் 10 விதமான ஒப்பீனியன் சொல்லுவா. அண்ட் கடைசியில் பார்த்தா இதில் இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஒரு குழப்பம் நமக்கு ஏற்படும். அவன் சொல்கிறது கரெக்டோ, ஒருவேளை நம்ம அவசரப்படுறோமோ, இல்லை இப்படி. பட் நம்மளா ஒரு டிசிஷன் எடுத்தோன்னா யாருக்குமே சொல்லாமல், ரைட் ஆர் ராங், ஒன்லி வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேட். அப்போ என்ன ஆகும்னா, மனசு வந்து இவனையோ அவனையோ வந்து போய் இது பண்ணாது, பாயிண்ட் அவுட் பண்ணாது. ஸோ இந்த இது வந்து எனக்கு ஐ தாட் தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் அவர் லைஃப். அது வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு தோணித்து. நான் எது நம்ம பண்ணினாலும் வெளியில் சொல்லாதே முதல்ல, அது நடந்து முடியட்டும். வென் இட் இஸ் ஆல்மோஸ்ட் த்ரூ அண்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, எஸ் ஐ எம் கோயிங் டு டூ திஸ் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறது எகைன் சாணக்கிய நீதியில் வர அந்த வேர்ட்ஸ். அது நான் த செகண்ட் ஒன் ஆல்சோ இது வந்து ஃபேமிலி ரிலேட்டட் தான். அதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயம்தான். அதை கேட்டுடுவோம். கஸ்ய தோஷா குலே நாஸ்தி, கஸ்ய தோஷः குலே நாஸ்தி, வியாதினா கோன பீடிதः, வியாதினா கோன பீடிதः, व्यसनं केन प्राप्तं, व्यसनं केन प्राप्तं, कस्य सौख्यं निरन्तरं, कस्य सौख्यं निरन्तरं. இந்த ரெண்டாவது கேட்டேன் இல்லையா, கஸ்ய தோஷா குலே நாஸ்தி அப்படின்னு போகிறது இல்லையா. இதோட சாராம்சம் இல்லை டீட்டெயில்டாக இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, இப்போ சாணக்கியரை பற்றி எல்லாரும் இவ்வளோ தூரம் இது சொல்கிறா அப்படின்னு பாராட்டுறா அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் அந்த அளவுக்கு அப்போவே திங்க் பண்ணி எழுதி வச்சுட்டு போயிட்டார்.
அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் இதுதான் இருக்கும். அவர் வந்து ரொம்ப நந்த குலத்தையே இது பூண்டோடு அழிச்சவர், ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கன்னிங், அப்படி இப்படின்லாம். சி தட் இஸ் நாட் இட். அது வந்து அந்த சந்தர்ப்பத்திற்கு அந்த இதுக்கு அதாவது ஒரு இதில் சொல்கிறார், அதர்மத்தை அதர்மத்தால் வெல்வது தர்மம் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அதை அப்படித்தான் அப்ரோச் பண்ணணும், அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். பட் அந்த ஆஸ்பெக்ட் மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கே தவிர, இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள், நமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறைய அவர் சொல்லிட்டு போயிருக்கார். அதே மாதிரி இப்போ இதை எடுத்துட்டேன்னா, அதாவது நம்மளே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஐயோ எங்கள் ஆத்துல நடக்கிறத பற்றி கேட்கவே கேட்காதீங்கோ, என்னோட லைஃப்பை பற்றி சொன்னேன்னா அதையும் இங்கே ஒரு சினிமாவாக எடுத்துடலாம், நீங்கள் ஒரு சீரியலாக எடுத்துடலாம் அப்படின்பா. என்னவோ வந்து அவளுக்கு மட்டும்தான் இது எக்ஸ்க்ளூசிவாக நடந்ததாகவும், வேறு யாருக்குமே இந்த உலகத்துலேயே அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வராத மாதிரியும் சொல்லுவாள். அது அவளை நான் தப்பு சொல்லலை, ஏன்னா அவளோட அனுபவம் அப்படி அவளை பேச வைக்கிறது. ஆனால் இவர் அதான் சொல்கிறார், எந்த குடும்பத்தில் வந்து எந்த குலத்துலன்னு சொல்கிறார், தோஷம் இல்லாத குலம் எது? ஏன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி எந்த குடும்பத்தில் வந்து வியாதி வராமல் இருந்திருக்கும். ஏன் எத்தனையோ நடக்கும், நம்மளுக்கு வந்து மஞ்சக்காமால வந்திருக்கும், அம்மா போட்டிருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். பட் நம்மளுக்கு அந்த சமயத்தில் என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ இது நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கிறது பாரு, கடவுள் ஏன் தான் என்னை இப்படி சோதனை பண்ணுறானோ அப்படின்லாம் நம்மளே சொல்லுவோம். அண்ட் ஆஸ் ஐ டோல்டு யூ, மற்றவாள்கிட்ட பேசுகிறபோது, நீ சொன்னால் நம்ப மாட்டேன், யூனோ வாட் ஐ எம் கோயிங் த்ரூ, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வேறு யாருக்குமே வரக்கூடாது, அவ்வளோ தூரம் வந்து நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அண்ட் இன்ஃபேக்ட் என்னோட கதையை சொன்னால் அதுவே ஒரு பெரிய சீரியல் ஆகிடும் இப்படின்லாம் சொல்லுவா எல்லாரும், தெரியுமா? பட் வாட் வி ஹாவ் டு ரியலைஸ், வாட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் டு யூ. நான் நிறைய பேர் சொல்லும்போது நான் உள்ளூரை இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து இது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கர்மா சீரியலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நிறைய எனக்கு ஃபோன் கால் வருது, மெசேஜ் வருது. அதில் சில பேர் என்கிட்ட சொல்லுவா, சார் எங்களுக்கு நடந்ததை சொல்கிறேன் சார், அதுவே ஒரு பெரிய கதையாக நீங்கள் எடுக்கலாம் சார், அதாவது ஒரு சீரியல் இல்லை 10 சீரியல் எடுக்கலாம் சார். நான் எல்லாம் கேட்டுட்டு அப்படியா சரி சரி சரின்னு கேட்டுப்பேன். ஏன்னா ஐ ஹவ் இது மாதிரி நிறைய கேட்டுட்டேன் நான். அண்ட் எல்லாருக்குமே வந்து அவளோட தான் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் நாட் ஸோ. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுக்கு வந்தது தான் ஏதோ ஒரு பெரிய சோதனைன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. இது எல்லாரும் வி ஆல் கோ த்ரூ தட். அதே மாதிரி வந்து இந்த சுகமாகட்டும் துக்கமாகட்டும் பணமாகட்டும், அதான் சொல்கிறேன், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. யூ டோன்ட் திங்க் தட் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அது வாழ்நாள் முழுக்க நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்க ஆரம்பிச்சுடுறோம். அதுவே நம்ம எகெயின் நான் சொன்ன அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். அதில் நம்மளோட சிந்தனை வந்து சிதறி போகும், எல்லாம் தவறுகள் நடக்கும். ஆனால் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு நிதானம் தேவை. இன்ஃபேக்ட் சந்தோஷமாக இருக்கிற போது கூட நம்ம வந்து இதுவாக இருக்கலாம். ஆனால் நிதானம் எப்போ, அஃப்கோர்ஸ் அதுலேயும் நிதானம் இருக்கணும், அது வேறு விஷயம். பட் கஷ்டம் வரும்போது ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம நிதானமாக இருக்கிறது தான். ஐயோ இப்படி ஆயிடுத்து அப்படின்னு நினச்சிட்டு மனசு உடஞ்சி போய் எதுலேயும் மனசு லயிக்காமல் அப்படியெல்லாம் இருக்காமல், எஸ் திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் லைஃப். இது வந்து இது சாஸ்வதம் கிடையாது, நம்ம வாழ்நாள் முழுக்க இப்படியே கஷ்டப்பட்டு தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்க எங்கேருந்தாவது ஒரு சொல்யூஷன் வரும். அண்ட் செகண்ட் திங் வந்து நம்மளோட கர்மா, இதெல்லாம் நம்ம அனுபவித்து தான் தீரணும்னு இருக்குது. அதை நம்ம ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். அதாவது உலகமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஆயிடுவா வாழலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தேவை இல்லை. இது வந்து ஓகே, இன்ஃபேக்ட் அது அந்த காலகட்டத்தில் அப்படி நினைக்கிறவா வந்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவளே சொல்லுவாள், ஐயோ அப்போ நான் நினச்சேன் தெரியுமா, பட் நவ் ஐ ஃபீல் வெரி திஸ் ஒன், அது எப்படி தான் அதை கடந்து வந்தோமோன்னு தெரியாது எங்களுக்கு, பட் கடந்து வந்துட்டோம். ஸோ கடந்து வந்துவிட்டே இல்லையா, அதைத்தான் முதல்லையே நினச்சிக்கணும். இது வந்து திஸ் இஸ் நாட். அதே மாதிரி தான் ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், பணம் நிறைய வந்தது, ஒருவேளை பணம் வந்ததுன்னா கூட அப்போ வந்து என்ன ஆகும்னா அப்பவும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு திமிரு நம்மளுக்கு நிச்சயமாக வரும். அந்த பணத்திமிருன்னு சொல்கிற எப்படி வித்யாகர்வம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அந்த பணத்திமிரு வரும். எங்கிட்ட இருக்குப்பா பணம், பட் தே ஷுட் ரியலைஸ் தட் இந்த பணம் வந்து எப்போ வேணாலும் போயிடும். ஸோ பணத்தை விட குணம் தான் முக்கியம். நம்ம வந்து எந்த மாதிரி நிலையில் இருந்தாலும் அந்த குணம் மட்டும் ஒரே மாதிரி இருந்ததுனால் நம்மளுக்கு வந்து அது வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் டு லீட் எ வெரி பீஸ்ஃபுல் லைஃப்.
அதுதான் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கு தான் எக்ஸ்க்ளூசிவ் நினச்சிக்காதீங்கோ. எல்லா குடும்பத்திலையும் எல்லா வம்சத்திலையும் தோஷங்கள் இருக்கும், வியாதிகள் வந்திருக்கும், அண்டு வந்து உடம்பு சரியால்லாமல் போயிருக்கும், பணம் வந்திருக்கும், பணம் போயிருக்கும், சுகம் துக்கம் மாறி மாறி வந்திருக்கும். இது வந்து எல்லாருக்குமே பொதுவானது தான். அதனால நம்மளுக்கு மட்டும்தான் நினச்சிண்டு விசனப்பட வேண்டாம். ஸோ திஸ் இஸ் த டேக் அவே ஆல்சோ. அதாவது இதுதான் இதோட தாத்பரியம், இதோட சாராம்சம் என்னன்னா, எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் இதெல்லாம் நடக்கிறது தான். ஸோ அதை நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் இதுவும் ஒரு அத்தியாயம். திஸ் இஸ் yet another chapter. Whatever is happening, good or bad, it is yet another chapter. குட்டாக இருந்தாலும் நிரந்தரம் கிடையாது, பேடாக இருந்தாலும் நிரந்தரம் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம ஏற்றுண்டு அப்படியே நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தோம்னா, அதாவது அன்எஃபெக்டடாக இருக்கணும். எகெயின் நான் ப்ரீவியஸ் இதில் கூட சொன்ன மாதிரி ஸ்திதப்பிரஜை அதுதான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். அதாவது சுகம் துக்கம் ரெண்டையுமே சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் வாட் இதோட வந்து க்ரக்ஸ் அதுதான். நவ் ஃபார் த தேர்ட் ஸ்லோகா. உத்யோகே நாஸ்தி தாரித்ரியம், உத்யோகே நாஸ்தி தாரித்ரியம், ஜபதோ நாஸ்தி பாதகம், ஜபதோ நாஸ்தி பாதகம், மௌனேன கலகோ நாஸ்தி, மௌனேன கலகோ நாஸ்தி, நாஸ்தி ஜாகிருதி பயம். உத்தியோகே நாஸ்தி தாரித்ரியம் அப்படின்னு மூணாவது அண்ட் அது ஃபைனல் ஒன். அது இப்போ இது கேட்டேன் இல்லையா, இப்போ அதில் வந்து இது அப்படியே இங்கிலீஷில் சொல்லணும்னா, there is no poverty where there are industries, there are no sins where the name of God is chanted daily, where people maintain silence, there is no quarrel, where people maintain silence, there is no quarrel, when people are alert and watchful, there is no fear. அப்படிங்கு இது வந்து இங்கிலீஷ் மீனிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பற்றி எல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் நம்ம அதெல்லாம். ஆனால் அவர் அப்போவே வந்து இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லிட்டார். எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உற்பத்தி ஆலயங்கள் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே வந்து ஏழ்மை ஆர் பாவர்ட்டி இருக்காது அப்படிங்கிற. ஏன்னா இட் இஸ் குவைட் கிளியர், குவைட் ஆப்வியஸ். ஏன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆச்சுன்னா பாவர்ட்டி இருக்காது அப்படிங்கிறார். அதே மாதிரி ரெண்டாவது என்னதுன்னா, நீ வந்து எப்போ அதாவது பகவன் நாமாவே சொல்லிட்டு இருந்தேன்னா அங்கே பாவமே இருக்காது. தேர் வில் நாட் பி எனி சின் ஆப்வியஸ்லி இல்லையா. உங்களோட நம்மளோட சிந்தனையே வந்து கடவுள் மேலே அந்த பக்தி மார்க்கத்தில் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான பாவ காரியமும் செய்ய மனசு தூண்டாது. ஸோ தட் இஸ் த செகண்ட் திஸ் ஒன். The third one என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் குவைட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ரெலவென்ட் டு தி ப்ரெசன்ட் டே. அதாவது மௌனமாக இருந்துட்டேன்னா அங்கே சண்டையே வராதுங்கிறார். ஜஸ்ட் நினச்சி பாருங்களேன், ஒரு சின்ன வாக்குவாதமாக ஏதோ ஏற்படுறது, தி அதர் பார்ட்டி கற்றுன்னு கத்துறார், நீங்கள் பேசாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு நெஞ்செழுத்தம் பாரு, நான் இவ்வளோ கத்துறேன் வாயை திறக்காமல் இருக்கேன் அப்படின்பா. அதுக்கும் வந்து நீங்கள் பேசாமல் இருந்துட்டேன்னு வைங்களேன், அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? வாட் கேன் ஹி டூ பியாண்ட் தேட்? சரி போ, இவன்கிட்ட கத்தி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு எதர் ஹீ வில் லீவ் த பிளேஸ் ஆர் ஹீ வில் ஜஸ்ட் கீப் குவைட் அண்ட் இக்னோர் இட். ஏன்னா அதுதான் ரொம்ப அஃப்கோர்ஸ் இது ரொம்ப கஷ்டமான விஷயம். வென் யூ ஆர் ப்ரொவோக்ட், உனக்கு நமக்கு என்ன தோணும்னா அது ரிட்டாலியேட் பண்ணணும்னு தோணும். ஆனால் அது ரிட்டாலியேட் பண்ணாமல், ஏன்னா விவேகிகள் அதாவது தோஸ் அனுபவஸ்தர்கள் என்ன பண்ணுவான்னா அந்த பேசாமல் சைலண்ட்டாக இருந்து விட்றது. நீ என்ன வேணாலும் சொல்ல, நீ வந்து என்னை தூற்றினாலும் சரி, அதான் இவர் சொல்கிற மாதிரி போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போச்சேரட்டும் பரந்தாமனுக்கே அப்படிங்கிற மாதிரி நீ என்ன வேணாலும் சொல்ல, நான் பேசாமையே இருக்கேன் அப்படின்னா அது வந்து அந்த சச்சரவாக இருக்கட்டும், அந்த சண்டையாக இருக்கட்டும், அது ஃபர்தராக போகிறதுக்கு எந்த விதமான பாசிபிலிட்டியும் இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம வந்து நம்ம மைண்டை கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கணும். ஏன்னா ஆல் சட் அண்ட் டன் தப்பு பண்ண வந்து அப்புறம் ரியலைஸ் பண்ணிவிடுவோம், நிச்சயமாக ரியலைஸ் பண்ணுவோம். அதை வந்து ஒரு இம்பல்ஸில் கத்தலாம். பட் நம்ம வந்து கரெக்டாக இருந்துட்டோம்னா அதை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
அவன்கிட்ட சொல்லுவேன், ஏ நீ தப்புடா நான் ரைட்டுடா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஹீ வில் ரியலைஸ் இட் ஆன் இஸ் ஓன். ஸோ நம்ம வந்து நம்மளோட விவேகம், அதாவது நம்மளோட வந்து இது என்னன்னா, சாதுரியம் என்னன்னா, நம்ம சைலண்ட்டாக இருந்துடுறது தான் நம்மளோட சாதுரியமாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக 4வது என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ரொம்ப அலர்ட்டாகவும் ரொம்ப ப்ரிப்பேர்டாகவும் இருந்தேன்னா அங்கே உனக்கு பயம் இருக்காது அப்படிங்கிறார். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நிகழ்காலத்தை எடுத்துங்கோ. நம்ம வந்து ஒரு ஒரு பீதியில் இருக்கோம். இது ப்ரீவியஸ் இதில் கூட நான் சொன்னேன். இப்போ வந்து ஒரு பீதி உண்டாயிடுத்து, ஒரு கலவரம் இருக்குது, ஒரு கவலை இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதுக்கு முன்னேற்பாடாக, முன்னெச்சரிக்கையாக, அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்திருந்தோன்னு வைங்களேன். அண்ட் அப்கோர்ஸ் நான் வந்து யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லலை. நம்மளே எடுத்துங்கோ. அதாவது சோஷியல் டிஸ்டன்சிங் சொன்னால் அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி தான் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்திருந்தோம்னா, அலர்ட், அதான் சொல்கிறார், அலர்ட்டாக இருக்கணுங்கிறார். நம்ம அதுக்கு அலர்ட்டாக இருந்தோம்னா, இப்போ இவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு காரணம் என்ன? ஒரு விதத்தில் பார்த்தா இந்த பப்ளிக் தான், நம்ம தான். அதாவது அலட்சியப்படுத்தினோம். அதாவது மாஸ்க் என்ன, எதுக்கு மாஸ்க் போட்டுக்கணும்? அதுக்கு வந்து அதனால நிஜமாவே என்ன இம்பேக்ட்டுங்கிறதெல்லாம் வேற. பட் ஒரு 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 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் இருக்குது, நீ மாஸ்க் போட்டுட்டு தான்ப்பா வெளியில் போகணும், இல்லை சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் நம்ம பண்ணலை. வி வர் நாட். அதுதான் இப்போ இதை வந்து கான்வர்சேஷன்லாம் அதுதான் பயத்தை ஏற்படுத்திடுது. இப்போ ஒரு பீதி, அதாவது நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையாங்கிற அளவுக்கு ஒரு பீதி வந்துடுது. அது அஃப்கோர்ஸ் அது இன்னொரு சப்ஜெக்ட். அதாவது நம்ம போகணும் இருந்தால் போகிறோம், அது வேற விஷயம். ஆனால் இந்த அலர்ட்டாகவும் ப்ரிப்பேர்டாகவும் இருந்திருந்தோம்னா இந்த அளவுக்கு இது பரவி இருக்காது. ஸோ ஒரு ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா வி ஆர் டு பி பிளேம் ஃபார் தேட். அவ்வளோ ஒரு அலட்சியம் நமக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா நமக்கு. ஆமாம், மாஸ்க் போட்டுருந்தா இதுவாகிடுமா அப்படின்னு மாஸ்க் போட்டுக்காம, அதாவது ஓரளவுக்கு குறைஞ்சது இல்லையா, குறைஞ்ச சமயத்தில் அந்த அலர்ட்டை நம்ம இருந்திருந்தோம்னா இதை அவர்ட் பண்ணியிருக்கலாம். we could have averted this had we been alert, but we did not do that. அதுக்கு உண்டான எதுவுமே வந்து நம்ம அதுக்குண்டான பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த அந்த அலட்சிய போக்கு இல்லாமல் நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்திருந்தோம்னா, அலர்ட்டாக இருந்திருந்தோம்னா இந்த ஃபியருங்கிற ஒரு விஷயமே நமக்கு வந்திருக்காது. அது வந்து நான், அதாவது அவர் சொன்னது வந்து பொதுப்படையாக சொன்னார். எதுக்குமே இப்போ எக்ஸாமினேஷன் எடுத்துட்டேன்னா, எக்ஸாமினேஷன் நீ ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருந்தால் ஒரு பயம் வராது. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஒரு வேறு ஏதாவது ஒரு இதுவே எடுத்துக்கோங்களேன், உங்கள் ஆற்றுல நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், முதல்லேருந்தே பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டாக இருந்தேன்னா ஒன்று வந்து செலவு மிச்சமாகும். ஏன்னா நம்ம டோட்டலாக ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா ஒரு பட்ஜெட் போட்டு இவ்வளோக்குள்ளே பண்ணணும். என்னன்னா இந்த லாஸ்ட் மினிட் நிறைய பேர் பண்ணுவா தெரியுமா? லாஸ்ட் மினிட்ல நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா எவ்ரிதிங் வில் இன்க்ரீஸ் தாங்க. டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும், செலவு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 5 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 15 ரூபா கொடுப்போம் இப்போ. ஸோ அதுக்காக தான் அவர் சொல்கிறார், யூ பி அலர்ட் அண்ட் பி ப்ரிப்பேர்ட். ஏன்னா அது செலவு அதிகரிக்கிறது மொத்தம் ஒரு பயம் நம்மளுக்குள்ளே வந்துவிடும். ஐயோ இவ்வளோ இப்போ செலவாக போகிறதா, என்னடா பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். இப்போ படிக்காமல் வந்து எக்ஸாமுக்கு போனோன்னா ஆப்வியஸாக அந்த பயம், ஐயோ இந்த கேள்வியெல்லாம் நான் எப்படி பதில் எழுதுறது, பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுவோம். ஸோ எந்த எந்த ஆஸ்பெக்ட் வேணாலும் எடுத்துங்க, நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லைன்னா நிச்சயமாக அங்கே வந்து அந்த ஃபெயிலியருங்கிற பயம் உங்களுக்கு நிச்சயமாக வந்துவிடும். ஸோ the best thing for us to do is be prepared, be alert. அதை வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். அதை நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம வந்து அதை முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த இதோட சாராம்சம்னு பார்த்தேன்னா, இது வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருந்ததுன்னா அங்கே பாவர்ட்டி இருக்காது. கடவுளே தியானம் பண்ணியிருந்தோன்னா அங்கே எந்த விதமான பாவ காரியமும் நடக்காது. அதே மாதிரி மௌனமாக இருந்தோன்னா அங்கே எந்த விதமான சண்டை சச்சரவும் இருக்காது. அண்ட் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாக இருந்தோம்னா அங்கே பயம் இருக்காது. ஸோ தீஸ் ஆர் த 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் வி ஷுட் கீப் இன் மைண்ட். வெல், ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோலையும் சொல்கிறேன், என்னோடய யூடியூப் சேனல் ஃபாஸ்ட் ஃப்ளிக்ஸ், அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இதை வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லலை, யூடியூப்லேயே வந்து அவளோட கைட்லைன்ஸ், அவளோட வந்து சஜஷன் என்னன்னா, நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருங்கோ. ஏன்னா திடீர்னு பார்க்குறவாளுக்கு அது வந்து இட் வில் ப்ராம்ப்ட் தெம் டு சப்ஸ்கிரைப். ஸோ என்னோட ஃபாஸ்ட்ஃபிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மற்றவாளோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து, நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கர்மா ரசிகாஸ் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவா எல்லாரும் முக்கால்வாசி கர்மா பார்த்தவாளாக தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இரண்டாம் சாணக்கியன்னு என்னோட இன்னொரு சீரியல் இருக்குது, அதை பார்க்காதவா அதையும் பார்க்கலாம். அதோட வந்து லிங்க் வந்து நான் நோட்டிஃபிகேஷன்ஸில் கொடுக்குறேன். எதுக்கு நான் சொன்னேன்னா, இப்போ வாட்ஸ்அப் குரூப் வந்து என்ன பண்ணுறேன்னா, அதில் நான் வந்து என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். அதாவது அடுத்தடுத்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் கர்மா வந்து அடுத்தது எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறேன், வாட் ஆர் த டெவலப்மெண்ட்ஸ், நாட் ஒன்லி தட், இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ் மற்ற வாழ்க்கைந்தெல்லாம் வரும் இல்லையா, ஃபீட்பேக்லாம். இப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், நிறைய பேர் வந்து மறுபடியும் வந்து புதுசாக கர்மா பார்க்க ஆரம்பிச்சுக்கிறவா எல்லாம் வந்து எங்கிட்ட வந்து மெசேஜ் அனுப்பிச்சுருக்கா. சார் நாங்கள் 3 நாளில் 78 எபிசோட் பார்த்துட்டோம் சார், எங்கள் வேலையெல்லாம் இது கெட்டு போயிடுது சார், உங்களால் எல்லாத்தையும் நிறுத்தி, ஏன்னா அதை வந்து எங்களால் பார்க்காம இருக்க முடியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இரண்டாம் சாணக்கியன் நான் சஜஸ்ட் பண்ணேன், அதை பார்க்க ஆரம்பித்தாலும் சார் நீங்கள் அது ஒரு எபிசோட்னா சரி இன்னும் ஒன்று பார்த்துடுவேன் அப்படியே இழுத்துட்டே போடுது சார், அந்த அளவுக்கு வந்து அது வந்து இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் கர்மா பார்க்கலையோ, யாரெல்லாம் இரண்டாம் சாணக்கியன் பார்க்கலையோ அவசியம் பாருங்க. அதோட லிங்க் வந்து நான் நோட்டிஃபிகேஷன்ஸில் கொடுக்குறேன். அண்ட் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து யார் இன்க்ளூட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவள் வந்து இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு வந்து உங்களோட பேர் அண்ட் உங்களோட ஊர் அதை வந்து மெசேஜை அனுப்பிச்சேன்னா உங்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இன்க்ளூட் பண்ணிட்டு அந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ ஃபைனலாக வந்து எனக்கா இந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மறுபடியும் நாளை சந்திப்போம். வணக்கம்.